ஹாய்ப்பா. என்னம்மா நீ ஊருக்கு வந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வண்டி எடுத்துட்டு நேரா வந்திருப்பேன் இல்லையா? இல்லப்பா, நம்ம ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சா. நம்ம கிராமத்து அழகெல்லாம் பார்த்து அப்படியே நடந்தே வந்துட்டேன்ப்பா. அப்படியாம்மா? சரி சரி, உனக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், குளிச்சுட்டு வா சாப்பிடலாம். சரியா? சரிப்பா, விடுங்கப்பா. விடுமா, நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப இழைச்சிட்டியம்மா நீ. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நிலத்தடி நீரை சேமிச்சு வைக்கணும்னா முதல்ல இந்த சீமை கருவேல மரத்தெல்லாம் வெட்டி ஆகணும்டா. நட்டு எதை சுத்தம் பண்ணணும்னு சொன்னேன்? முதல்ல இந்த கிணத்துல இருந்து ஆரம்பிப்போம். பாரு எப்படி இருக்குது பாரு. என்ன ஆரம்பிச்சலாமா? ஏய் நட்பு, என்னடா இப்படி இருக்குது? பயங்கரமா இருக்குதுடா. இதே இடம் சுத்தம் பண்ண சொல்ற? இதத்தான் பண்ணி ஆகணும். நட்பு, மரண கிணறுன்னு சொல்றாங்களே, அது இதுதானா? யாருக்கு தெரியும்? ஆமாடா, எப்படி இருக்கு பாரு. ரொம்ப மோசமா இருக்குடா. இதை எப்படா கிளீன் பண்றது? சேவன்னு வந்துட்டா செஞ்சுதான்டா ஆகணும் இதெல்லாம். திவ்யா, திவ்யா. ஹாய் மீனா. ஹாய். எப்படிடி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ என்ன சும்மா மக்கா சோளம் மாதிரி மசமசன்னு வளர்ந்துருக்க? நீ மட்டும் என்னவா, ஆள் குள்ளமா இருந்தாலும் ரொம்ப அம்சமா தான் இருக்க. என்னம்மா மீனா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க? எனக்கு என்னம்மா, இவ்வளவு நாள் ஒத்த மரமா இருந்தேன், இப்ப என் பொண்ணு வந்துருச்சு, சந்தோஷமா இருக்கேன். சரி பேசிட்டு இருங்க, காய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வாடி உள்ள போலாம். திவ்யா, சென்னையெல்லாம் போயிருக்க, அங்க ஏதாவது லவ் கிவ் பண்ணியா? லவ் எல்லாம் பழைய ஸ்டைல் டி. லவ்வையும் தாண்டி வேற மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அது என்ன மாதிரிடி? அதை ஏண்டி கேக்குற? சாட்டிங் டேட்டிங்னு சொல்லி வேற வேற மாதிரி போயிட்டு இருக்குடி. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அது என்னடி சாட்டிங்? சாட்டிங்னா ஒரு பொண்ணு 10 பையன்களுக்கு ஒரே மெசேஜ டைப் பண்ணி அனுப்புறது. அப்போ டேட்டிங்ன்றது? அந்த 10 பையன்கள்ல ஒரு இளிச்சவாயனை செலக்ட் பண்ணி அவன் பர்ஸ காலி பண்ற வரைக்கும் அவன் கூட சுத்தி கடைசியில அவனை காய விடுறது. இது தாண்டி டேட்டிங். மெட்ராஸ்ல இவ்ளோ மோசமாவாடி பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க. நீ சொல்றது சாட்டிங் இல்லடி, சீட்டிங். கிராமத்துல ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணா பொண்ணு தாண்டி பாவம். அதே சிட்டில ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணா பையன் தாண்டி பாவம். நமக்கு ரெண்டும் செட் ஆகாது. டைம் தான் வேஸ்ட். அந்த 4 பேர் எப்படி இருக்காங்க? எந்த 4 பேரு? அதாண்டி பெரிய மனுஷனா ஆகணும்னு சொல்லிட்டு ஊசி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனானுங்களே, அவனுங்க தான். அவனுங்களா? ஏதோ வளர்ந்து கேட்டோம் வீணா போகணும்னு மன்ற ஆரம்பிச்சு இந்த வேலி கத்தா முள்ளெல்லாம் வெட்டிக்கிட்டு திரியிறானுங்க. எது இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரியா? அவனுங்க வருத்தப்படுத்துற வாலிபர் சங்கம். அப்போ அவனுங்க 8ஆவதுக்கு அப்புறம் படிக்கவே இல்லையா? 4 பேரும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கானுங்க. அப்பையும் அத்தா தண்ணி தெளிச்ச உடனே கோயில் மாடு மாதிரி சுத்தி சுத்தி வரானுங்க. அப்போ அதுல யாராச்சும் ஒருத்தனை கரெக்ட் பண்ணிருக்கலாம்ல. கண்ணி கழியாம இருந்தாலும் இருப்பனே தவிர அந்த கர்மத்தெல்லாம் செய்வனாடி. இதெல்லாம் வேலைக்காவது. வாடி போலாம். இப்ப போனா அவனுங்களை எங்கடி பார்க்கலாம்? எங்கடி போயிருவானுங்க, வெட்டியா ஏதாவது சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஏய் அங்க பாரு. என்னடி உன் போட்டோ போட்டிருக்கு? வாவ், சர்ப்ரைஸா இருக்குல்ல. எப்படி தெரிஞ்சது இவனுங்களுக்கு? தெரியலையே. பார்க்கலாம். ஏன் போட்டோ எப்படி இவனுங்களுக்கு கிடைச்சது? யார் கொடுத்திருப்பா? ஏய் அங்க. ஹாய். ஏய் ஹாய். இருக்கீங்க? ஹாய். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் திவ்யா. Thank you. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். Thank you. Congrats. Thank you. வாழ்த்துக்கள் திவ்யா. Thank you டா. ஏ திவ்யா, என்ன ஆச்சரியமா பாக்குற? சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாம் ஒண்ணா படிச்சிருக்கோம். எவ்வளவு நாளானாலும் உன்னை பத்தி நாங்க தெரிஞ்சுக்காம இருப்போமா? நீ மறந்தாலும் நாங்க எல்லாம் உன்னை மறக்க மாட்டோம். வாவ், வாட் a surprise. என்னால நம்பவே முடியல. இவ்ளோ திக் ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
சாரி. என்ன பாக்குற? ஊரு பிள்ளைங்களை பத்தி யாராவது தப்பா சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ, ஊருக்குள்ள வேலிக்காத்தா முள்ள வெட்டிக்கிட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு இருப்பீங்கன்னு அப்படின்னு இவ சொன்னாளா? இவதான் சொல்லியிருப்பா. நீ தானே? இல்ல பத்தி ஏதோ சொல்லியிருக்க. ஏய் அவளை விடுங்கப்பா. என்ன இப்போ? சரி 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 சரி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னிலேருந்து நம்ம மன்றத்தோட சட்ட ஆலோசகர் நீ தான், ஓகேவா? ஓகே. ஓகே நல்ல விஷயத்துக்கு நான் எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். அது வாங்க. ஏய் ஏன்டா அப்படி படுத்துறேன்னு சும்மா டெய்லி இதே தொல்லையா போச்சுடா உன் கூட. அழாம வா சைலண்டா வான்னு சொல்றேன்ல. உத வாங்க போற நீ என்கிட்ட. நான் ஸ்கூல் வா. போங்கம்மா. அடம் பிடிக்காத சொன்னா கேக்கல. ஏய் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறதே டெய்லி போராட்டமா போச்சு. சங்கம்லாம் ஆரம்பிச்சிருக்கான். எதனா செய்யல மறந்துடுவாங்க நட்பு. நீயே சொல்லு. ஏதாச்சும் பண்ணா 4 எழுத்து படிச்சு நல்லா வருவேன்னு பார்த்தா ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? எல்லா பசங்களும் படுத்தாம ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறாங்க. நீ மட்டும் ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? சனியனே சனியனே வந்து நாட்டுல எவ்வளவு அநியாயம் நடக்குது. ஆமா நட்பு. ஏய் ஒழுங்கு மரியாதை வந்துரு. அடி வாங்கி சாகாத என்கிட்ட. வரப்போறியா இல்லையா? உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. அவ்வளவு கோவமா வருது எனக்கு. ஏங்க அவங்க அப்புறம் மாதிரியே இருக்க பிசாசு. என்ன நட்பு பாத்துட்டு சும்மா இருக்கிற? என்ன பண்ணலாம் நட்பு? ஒழுங்கு மரியாதை வந்து தொலை. போட்டு அடிக்கிறேன். பாவம் அந்த கொன்னுடுவேன் பையன். ராஸ்கல் உன்னை. டேய் அவ திருந்துற மாதிரி ஏதாவது பண்ணணும்டா நட்பு. ஆமா நட்பு, இந்த பொம்பளை சும்மா விடக்கூடாது. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். கண்டிப்பா பண்ண நட்பு. சும்மா சும்மா விடக்கூடாது. விடக்கூடாது. என்னடா நட்பு சொல்ற? வாங்கடா போலாம். மைலாட், பெற்ற மகன் என்றும் பாராமல் ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்ல மறுக்கிறான் என்ற காரணத்துக்காக அவனை நடு ரோட்டில் வைத்து அடித்து இருக்கிறார் இந்த பெண். மகன் பள்ளிக்கு செல்ல ஏன் மறுக்கிறான் என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் பொது இடத்தில் மகனை அவமானப்படுத்திய காரணத்திற்காக கணம் கோட்டார் அவர்கள் இந்த பெண்ணுக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவனுங்களா இன்னைக்கு ஒரு வழி பண்ணதா சிரிப்பு. யாரும் டென்ஷன் ஆயிடாதீங்க. ஏய் நாசமா போறவனுங்களா, ஏன்டா அப்படி உருப்படாம ஊரை சுத்திக்கிட்டு ஊரம்புக்குன்னே அலையுறீங்க? உங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாதா? உங்க ஆத்தாப்பா என்ன உங்களை படிக்க வைக்காம ஊர் மேல விட்டுட்டாங்க? பூனைக்குட்டிய தாய் பொண்ணை கவிட்டு போனா செத்தா போயிடும். இத கூட புரிஞ்சுக்க தெரியாம நீங்க எல்லாம் சங்கம் வச்சு என்னடா பண்ண போறீங்க சொல்லுங்கடா. இத புரிஞ்சுக்காம கோர்ட்ல என்ன அபராத கட்ட வச்சிட்டீங்களே, உருப்படுவீங்களா நீங்க எல்லாம்? விடுறா விடுறா, இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கூடாது. அப்போ புது செருப்புல அடி வாங்கினாலும் வலிக்கலங்கிற.